தமிழ் சமூகத்தை மொத்தமாக ஆட்டி படைச்சதே பிராமணர்கள் தானே. எங்களுக்கு அடிப்படை உரிமையான கல்வி கூட கிடைக்கல. அந்த வாரத்தை குடும்பப்படுத்துவீங்க. 50 வருஷம் முன்னாடி 100 வருஷம் முன்னாடி எங்களை படிக்க விடல. அது கர்வம் தான். நான் ஏன் 500 வருஷம் முன்னாடி இந்துக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பற்றி பேசக்கூடாது? அது எவ்வளவு தைரியமாக வீடியோ எடுத்து அவங்களே போடுறாங்கன்னா, அப்படிப்பட்ட சமூகத்தை தான் நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். இனிமே அந்த போதை கலாச்சாரத்திலிருந்து தமிழகத்தை எப்படி மீட்டெடுக்க போகிறோம் என்பது ஒவ்வொரு அந்த மாதிரி தேசபக்தி வந்தாலே சமூகத்துல அவலங்கள் இருக்கு. ராமர் இருக்குமாற விட்டுருந்தாங்கன்னா அவர் 10 பேரோட போய் ஏத்திட்டு வந்திருக்க போறார். அதை இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டின் அயோத்தியா மாதிரி அதை மாத்தின பெருமை இவர்களுக்கு சேரும். ஆன்மீக பூமி தேவரையாவின் ஆன்மீக அரசியல் தான் இனிமே. கல்வி, கோயில் நுழைவு போன்ற அடிப்படை விஷயங்கள் கூட பிராமணர்களால தான் தமிழர்களுக்கு கிடைக்காம போச்சு. இதை பத்தி உங்களுக்கு கருத்து? வருஷம் முன்னாடி 100 வருஷம் முன்னாடி எங்களை படிக்க விடல அப்படின்னு ஒரு நரேட்டிவ். அதே மாதிரி நான் இப்ப இன்னொன்னு எனக்கு இது பண்ணது, இப்போ பிராமின்ஸை பார்க்கச்சு அந்த காலத்துல குடும்பப்படுத்தினீங்க. 50 வருஷம் முன்னாடி 100 வருஷம் முன்னாடி எங்களை படிக்க விடல அப்படின்னு ஒரு நரேட்டிவ், பொய்யான ஒரு நரேட்டிவ் தான் சொல்வேன். 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை பத்தி நீங்க பேசுறீங்க. நான் ஏன் 500 வருஷம் முன்னாடி இந்துக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பற்றி பேசக்கூடாது? அதை பேசுறா என்ன தப்பு? சோ இதெல்லாம் தான் ஒரு சாதாரணமா இத பத்தி கண்டுக்கவே இருக்காம இருக்கிற ஒரு இந்து இவரை கூட மாற்றும்படியான ஒரு சூழ்நிலை இங்கு உருவாகி கொண்டிருக்கிறது. அதுல இத நீங்க பிரித்து பார்க்கும் சூழ்ச்சி அப்படின்னா நீங்க பிரித்து பார்க்கச்சு அது ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. அது நாங்க பண்ணாக்க பிரித்து பார்க்கணும், நீங்க பண்ணாக்க அதான் வேற இதுல சொல்ற மாதிரிதான். என்னை பொறுத்தவரை அதுல இந்துத்துவம் பிறந்த நாடு இது. அது கர்வம் தான். ஃபுல் உலகத்திற்கே வழிகாட்டியா இருந்திருக்கிறோம். கோப்பர்னிக்கஸ் கண்டுபிடிச்சதா இருக்கட்டும், இல்ல இவங்க அதெல்லாம் முன்னாடியே நம்ம எல்லாத்தையுமே இங்க இருந்திருக்கு. நலந்தாவை விட டாக்ஸிலாவை விட ஒரு யூனிவர்சிட்டி இருக்க முடியுமா? எல்லாருமே அப்படி இருந்ததுனால தானே இங்க இதை அழிக்க வேண்டும், இதை நம்பிக்கை ஓப்பனா அவங்க சொல்றாங்கல்ல. இப்போ நம்மளோடது ஆங்கிலேயர்கள் ஆசைப்பட்டு அவங்க என்ன சொன்னாங்க, இங்க இந்துத்துவம் ஒரு ஜீவநாடி, இங்க பிராமணர்கள் இருக்கும் வரை இங்க ஒன்னும் பண்ண முடியாது, பிராமணர்களை குருவாக பார்க்கிறார்கள். ஆனா அதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க நீங்க. அதை ஒத்துக்காம உங்களுக்கு எது தேவையோ உங்களுடைய பொய்யான பரப்புரையை எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என அதுக்கும் பலியாயிட்டாங்க. இந்த 70 ஆண்டு கால வீழ்ச்சி தமிழ்நாட்டுலன்றது சரி செய்யறதுக்கே இன்னொரு 50 ஆண்டு ஆகும். பேப்பரை திறந்தீங்கன்னா நீங்க என்ன பாக்குறீங்க? கிரைம் இங்கேயோ நடக்கும், எப்பவோ நடக்கும் அந்த மாதிரி. பட் தினந்தோறும் இந்த மாதிரி 10 இடத்துல இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்ல. அப்படி அது பண்றவங்க கூட பயந்து பண்ணிட்டு போவான். இப்ப வீடியோ எடுத்து ரீல்ஸ் எடுத்து போடுற அளவுக்கு பாருங்க. திருவள்ளூர்ல ஒரு நடந்தது எவ்வளவு ஒரு கொடுமை, என்ன ஒரு கொடுமை. அது எவ்வளவு தைரியமாக வீடியோ எடுத்து அவங்களே போடுறாங்கன்னா எவ்வளவு சீர்கேடு இந்த தமிழ்நாட்டுல. சோ அப்படிப்பட்ட சமூகத்தை தான் நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். நீங்க உங்களோட மேனிஃபெஸ்டோல ஒண்ணு சொல்லியிருந்தீங்க, இங்க இருக்க குழந்தைங்களுக்கும் யூத்துக்கும் ஐ வாண்ட் டு ரிஃபார்ம் தெம், அவங்கள ஒரு நல்வழிப்படுத்தணும். ஆப் இட் வாஸ் a very nice initiative. உங்கள் மாம்பழம் ஆப் அதெல்லாம் கொண்டு ஜனரஞ்சகமா செஞ்சீங்க. என்ன எப்படி how did you address ஒண்ணு ஃபர்ஸ்ட் தேசபக்தி இருக்கணும் ஒவ்வொரு குழந்தைக்கும். தேசபக்தி அந்த மாதிரி தேசபக்தி வந்தாலே சமூகத்துல அவலங்கள் இருக்கு. அந்த குழந்தைங்க இப்ப போதை கலாச்சாரம் எப்படி இருக்கு, அது இனிமே அந்த போதை கலாச்சாரத்திலிருந்து தமிழகத்தை எப்படி மீட்டெடுக்க போகிறோம் என்பது ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனோட ஒரு பெரிய கவலை இன்றைக்கு. அதுதான் இப்ப சின்ன குழந்தைங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே எல்லா ஸ்கூல்ஸ்ல இருந்து குழந்தைங்களை இந்த வார்டு முழுக்க அவங்க ஒன்று இடத்துல ரூட் போட்டு கொடுத்து எல்லாரும் நம்ம நேஷனல் பிளாக் எடுத்துக்கிட்டு அதுல டிஸ்ட்ரிபியூஷன் அபவுட் லீடர்ஸ். நான் சின்ன வயசுல எதை படிக்க தவறி விட்டேனோ அது நடக்கூடாதுன்னுட்டு புக்ஸ் வாங்கி அத்தனை ஸ்கூல்ஸ்க்கு இன்னி வரைக்கும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எங்க போனாலும் நம்ம தேசத்துக்காக பாடுபட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தலைவர்கள், உயிர் தியாகம் பண்ணவங்க, அவங்களெல்லாம் பத்தி ஒரு 2 லைன் படிச்சிருப்பேன் நானு. சில பேரை பத்தி படிச்சதே இல்லை அந்த மாதிரி. சோ அவங்க பத்தி எங்க போனாலும் நான் புக்ஸ் வாங்கிட்டு வந்துருவேன். புக்ஸ் வாங்கி அந்த ஸ்கூல் லைப்ரரிக்கு கொடுத்துருவேன். இங்க ஒரு 6-7 ஸ்கூல்ஸ் இருக்கு. அந்த ஸ்கூல்ஸ்க்கு அன்னைக்கு அந்த குழந்தைங்க 6 ஸ்கூல் 7 ஸ்கூல்ல கிட்டத்தட்ட 1000+ குழந்தைங்க நேஷனல் பிளாக் எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஊர்வலமா பாரத மாதா
பாடிக்கிட்டு நம்மளோட தேசிய பாடல்கள் பாடிக்கிட்டு இங்க கல்மினேட் பண்ணி அவங்க எல்லாருக்குமே ஒரு இது புக்ஸ் கொடுத்தோம் லைப்ரரிக்கு அந்த குழந்தைகளுக்கு வித்தவுட் இக்குவேஷன் ஆஃப் கொடுத்தோம். கேஸ்ட் ரிலீஜன் எல்லாம் தாண்டி அந்த தேசபக்தி அது- அதுதான் அதுதான் very வேணும். good. அதே மாதிரி நான் வந்து இப்போ குழந்தைங்கள ஏதாவது ஒரு இதுல போயிட்டு ஸ்கூலுக்கு போனேன்னாக்கா ஐ விசிட் த ஸ்கூல்ஸ். நானு அவங்களுக்கு ஏதாவது தேவையான்னு கேட்டுப்பேன். இப்போ கூட எனக்கு வந்து இந்த வாட்டி ரிப்பப்ளிக் டேக்கு இங்க ஒரு ஸ்கூல் ஆஹா. நாங்க வந்து ட்ரீ பிளான்டிங் கிரீனரிக்குன்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட. நான் வந்து எவ்வளவு பிளான்ட்ஸ் நடப்போறீங்கன்றத வச்சு ஐ வில் டெல் யூ பிளேசஸ் வேர் ஆல் யூ கேன் கீப் Okay. அப்படின்னு சொல்லியிருக்கேன் நானு. Right. இப்ப இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இந்த ட்ரக் போதை இதெல்லாம் ஏன்னா நானே கண்கூட இங்க பாக்குறேன். ம், ம். அதுல கண்டிப்பா. டிட்டீரியரேஷன் ஆஃப் மாரல் வேல்யூஸ் எத்திக்கல் வேல்யூஸ் இது எதனால? ஏன்னா நம்முடைய பாரம்பரிய பாரம்பரியத்தையே அழிக்கணும். அழிக்கணும் அண்ட் நம்முடைய ஃபர்ஸ்ட் கலாச்சாரம் உடனே இந்துத்துவான்னு போயிடும். ம். ராமாயணம் மகாபாரதம் இந்துத்துவ மாத்திரம் சொந்தம் இல்ல. இந்த உலகத்தின் நன்மைக்கே உலக தர்மத்திற்கே ஒரு வழிகாட்டியாக பார்க்கப்பட வேண்டியது. கண்டிப்பா. இப்ப 2004, 6, 7 உங்களோட வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட்ஸா இருக்கும் இல்லையா? 2006 நான் ஒரு விஷயம் படிச்சேன். அது சிங்கத்து குகையில யாருன்னு தெரியாம வந்து ஒரு 50 பேர் வந்து நார்த் ஈஸ்ட்ல இருந்து வந்து கன்வர்ஷன் பண்ண வந்தாங்க பொங்கல் அன்னைக்கு அப்படின்றது எனக்கு அப்ப தைரியமா வந்து 2 பேரும் நீங்க அரெஸ்ட் பண்ணி பண்ணீங்க. ஸோ ஹவு டிட் இட் ஹேப்பன்? See, at that time நான் கொஞ்சம் ஸ்டான்ச் இந்துத்துவாக்கு மாறி 2004 தி அரெஸ்ட் ஆஃப் த காஞ்சி சங்கராச்சாரியா அதுதான் என்ன யூ பிளேட் a major role in டர்னிங் பாயிண்ட் ஓகே. எனக்கு. அதுக்கு முன்னாடி அப்கோர்ஸ் அத்வானிஜி அவரோட ரத யாத்திரை யூ லவ் him so much இல்லையா? யூ அதெல்லாம் அட்மைர் him a lot. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அத்வானினாலே என்னோட உள்ள இருக்குது. உள்ள இருக்கு எனக்கு. சிங்கால்ஜி, ம்ஹும். டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி இவங்கெல்லாம் அதே மாதிரி பாரத மீதி முரளி மனோஜ் ஜோஷி, கல்யாண் சிங், ராஜமாதா ஃபர்ஸ்ட் ரத யாத்திரை டர்னிங் பாயிண்ட் என்ன பொறுத்த வரைக்கும். நீங்க ஒரு அத்வானிஜி. ரத யாத்திரை பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆ? இங்க இங்க அயோத்தியா பண்ணீங்க மண்டபம் இல்லையா? yes, அயோத்தியா கோயில் அன்னைக்கு அந்த திறக்கப்பட அன்றைக்கு எனக்கு நீங்க சொல்ற மாதிரி அது எனக்கு இப்ப வந்து நான் மழை நீர் இது பண்ண அதெல்லாம் அச்சீவ்மெண்ட் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா தர்மத்துக்காக. இடத்தையும் இங்க அயோத்தி ராமரை பிரதிஷ்டை செய்து போது இங்க ஃபுல் வார்டுல 2 நாள் ரதத்தில் ராமரை வைத்து இந்த ஃபுல் வார்டு வழியா and இது வந்து நான் வெறும் ரதத்தோட வந்திருந்தேனாக்க நானே செஞ்சேன் என்னோட ம், ம், பேஷன் ம், ம். அது செஞ்சேன். ஆனாக்கா அன்னைக்கு அன்னைக்கு வந்த ரோடுல ஒவ்வொரு இடத்துலயும் ஃபுல் டே கார்த்தால 7:30 மணிக்கு ஆரம்பிச்சு கோதண்டராமர் கோயிலில் ஆரம்பித்து மத்தியானம் 1:30 வரைக்கும் ஒரு ஹாஃப் திருப்பி 3 மணிக்கு ஆரம்பிச்சு ஃபுல் வார்டுல. சோ அன்னைக்கு அந்த ஒரு நாள் அந்த ரதம் இந்த 134 வார்டுல இப்ப தலைவரா தான் நீங்க தனியா இருக்கீங்க. தொண்டர்கள் வந்து உங்க கூட தான் இருக்காங்க எப்பவுமே இல்லையா? கண்டிப்பாக அது இந்த அன்னைக்கு நீங்க அந்த ரோட்ல இருந்த கும்பலை பார்த்திருந்தீங்கன்னாக்க எவ்வளவு ராமர் எவ்வளவு வசதியான இந்த மக்கள் எப்படி கொண்டாடுகிறார்கள் ராமர் வடநாட்டு கடவுள் ம். அந்த மாதிரி அந்த ஃபேக் நரேட்டிவ்க்கெல்லாம் இது ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் இன்னொன்னு பொதுமக்கள் நான் கேட்காமையே அவங்களே வீட்டுல பானகம் கரைச்சிட்டு வந்து நீர்மோர் கரைச்சிட்டு வந்து பாலு ஒவ்வொரு இடத்துல சுண்டல் அவங்க நான் கேட்காம அவங்க நிறுத்தி எல்லாருக்கும் வந்தவங்க எல்லாருக்கும் அவங்களோட இதுல இத வந்து எனக்கு இன்னி வரைக்கும் இது வந்து என்னோட அச்சீவ்மெண்ட் நான் பாப்பேன்னா அதுதான் ஓ, சூப்பர் சூப்பர் எனக்கு. சூப்பர். கடைசியில நீங்க அந்த ராமர் கடைசியா அயோத்தியா மண்டபம் ராத்திரி 8 மணி இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ள நுழையுது அயோத்தியா மண்டபத்துக்குள்ள. அப்போது வைப்ரேஷன் பப்ளிக் அது அப்படியே விவரிக்க முடியாத ஒரு உணர்ச்சி அதுல. அவரு ராமர் அதே மாதிரி எனக்கு நான் ராமர் அந்த லைவ் அந்த ஃபங்க்ஷன் நான் வந்து ரோட்ல அயோத்தியா மண்டபம் எதிர்க்க போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த கவர்மெண்ட் தான் இருக்காங்களே விட மாட்டோம்னா போலீஸ் கெடுப்பை பண்ணாங்க ரோட்ல வக்க விட மாட்டோம் அப்படின்னா சரி நான் அயோத்தியா மண்டபத்துக்குள்ள வச்சுக்கிறேன்னு. ம், எனக்கு ஒரு விதத்துல நன்மை அது. ரோட்ல நான் வச்சிருந்தேனாக்க பாசஸ் தான் பார்த்திருப்பாங்க. ம். அன்றைக்கு அயோத்தியா மண்டபத்துல அதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணப்போ அயோத்தியா மண்டபம் ஃபுல் இடம் இல்ல. பின்னாடி ரோட்ல எல்லாம் உட்காந்து பார்த்தாங்க. ம். சோ அந்த விதத்துல நான் இந்த அரசாங்கத்திற்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ராமரோட கோயில் இத வந்து 10 பேர் பார்த்திருக்க வேண்டிய விஷயத்த இப்ப திருப்பரங்குன்றம் பண்ணாமங்க பாருங்க. ராம ரவிக்குமாரை விட்டுருந்தாங்கன்னா அவர் 10 பேரோட போய் ஏத்திட்டு வந்திருக்க போறார்.
அதை இவ்ளோ பெரிய தமிழ்நாட்டின் அயோத்தியா மாதிரி அதை மாத்தின பெருமை பெருமை வந்து இவர்களுக்கு சேரும். அதே மாதிரி எந்தும் அன்னைக்கு அந்த டெலிகாஸ்ட ஒழுங்கா ரோட்ல வச்சிருந்தாங்கன்னா ஒரு 10 10 பேர் பேர் பார்த்துட்டு போயிருந்து. போயிருக்க போறாங்க. உட்கார்ந்து வெள்ளெல்லாம் உட்கார்ந்து ம். பார்த்து அந்த வைப்ரேஷன் பார்த்திருக்கணும் அன்னைக்கு அதுல. சோ இது நிச்சயமாக இது ஒரு சேஞ்ச் இல்லையா? மக்கள் இது கிட்டயும் ஒரு சேஞ்ச் வந்துருச்சு. சேஞ்ச் இல்ல. இந்த இது திராவிட மண், திராவிட பொங்கல், இந்த ஒரு முட்டாள்தனமான தூக்கி குப்பையில் போட வேண்டிய போடப்பட்டது. போடப்பட்டது. அது ஆனா அது போட்டுட்டாங்கன்னு ஒத்துக்கிறதுக்கு மனசு வரல. அது வராது உங்களுக்கு அதுல. ஏன்னா நீங்க வந்து யூஸ்ட் டு ஃபேக் நரேட்டிவ். சோ என்ன பொறுத்த வரைக்கும் இது ஆழ்வார்கள், நாயன்மார்கள் பூமி. அன்றைக்கு ராமர் இங்கு. ராமர் எங்களுக்கும் சொந்தம் வடநாட்டவன், முருகன் தமிழ் கடவுள் அப்படின்னு என்ன ஒரு நரேட்டிவ். கார்த்திகேயான்றது அங்கேயே இருக்கு. நீங்க கேதார் பத்ரி போங்க. அங்க ஒரு சின்ன கோயில்ல நீங்க பார்க்கலாம். சிவன், பார்வதி, முருகர், கார்த்திகேயன் அங்க ம். அதுல. அங்க ஒரு ஊரே சின்ன ஊரே போற வழியில இருக்கு. ம், ம். கார்த்திகேயன் கிட்ட. சோ எப்படி நாசப்படுத்தி விட்டார்கள். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு மேம். இப்ப நீங்க சொன்ன மாரி இப்ப உங்களுடைய ராமர் ரத யாத்திரையிலே இவ்வளவு மக்கள் வராங்க. ஏற்கனவே சின்ன சின்ன சிவன் கோயில், சின்ன சின்ன கோயில் போய் பாருங்க. சிவராத்திரிக்கு போய் பாருங்க. பிரதோஷத்தன்னைக்கு பாருங்க. எப்படி கூட்டம் வழியுது. பிரதோஷத்தன்னைக்கு பாருங்க. எங்கேயாவது ஒரு சின்ன கோயில்ல இடம் கிடைக்கும். இங்க அர்த்தநாரி நீங்க வேணா கொஞ்சம் தள்ளி அடுத்த வார்டுல அர்த்தநாரீஸ்வரர் கோயில் ஒண்ணு இருக்கு. ரொம்ப சின்ன கோயில். பிரதோஷத்தன்னைக்கும் சிவராத்திரி அன்னைக்கும் நீங்க பாருங்க அங்க உள்ள கூட போக முடியாது. அப்புறம் இவங்கள நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். அப்புறம் ஈரோடு அந்த ஈரோட்டுல நான் ஈரோட்டு இவரை சொல்றேன் நானு. பகுத்தறிவு அப்படின்லாம் போச்சுன்னா அவங்களால ஃபர்ஸ்ட் இந்த கோயிலுக்கு வர கிரௌட் அவங்களால நிறுத்த கட்டுப்படுத்த முடியுமா? முடியுதா? ஜாஸ்தி தான் ஆயிட்டு இருக்கு. ஓ. பிரதோஷத்தை பத்தி நம்ம நான்லாம் சின்ன வயசுல கேள்விப்பட்டதே இல்ல. ம். நானு எனக்கு ஒரு 25 வயசு இருக்கச்சுதான் பிரதோஷம்னு ஒண்ணு பார்த்து அதை என்னன்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ம். இன்றைக்கு ஏகாதசி விரதம் எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க அது அங்க. சோ இவங்க என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் இது ஆன்மீக பூமி. தேவரையாவின் ஆன்மீக அரசியல் தான் இனிமே.